we will be discussing some of the popular polymers as plastics. All plastics are polymers, and popular one is PET, polyethylene terephthalate. Very popular. It has got high density, so it will be give a heavy feeling. When you have a PET bottle, that will give a metal-like feeling, and durable, long life is there. In general, plastics have long life. This one has got impaction. It will not get broken. It will not get tear. Once you buy a PET bottle, you have it. Versatile. Versatile means varieties of applications. Transparent. Light can pass through. You can see that the PET bottles are giving color. Through the color itself, you can see the liquid inside. The level you can see. Shatter resistant. திடீர்னு கீழே போகணும் திரிக்காது. Density இருக்கு, அதே சமயம் லைட்டாகவும் இருக்கும். They go against each other. In general, for the density, it is recycling. This is the important thing. So, this is not going to landfill. Okay? It has got the resale value. The scrap merchants will purchase it and take it to the plant and chemical resistant, and hence it has got industrial applications. High tensile strength. High tensile strength na iluka clear na tensile strength. A good electrical insulation. It can be used as insulator, electrical insulator. ரொம்ப பாப்புலர் அப்ளிகேஷன் பெட் பாட்டில், பெட் ஜார். இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ வந்து 1990 அப்புறம் 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் சீப்பாக ஆகிடுச்சு. நான் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஆம் உலக போரில் வெள்ளக்காரர்களுக்கு கண்ட்ரோல் முடின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்மி ரெசிடென்ஸ் அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா முழு ஆடு முழு மாட்டை வாங்கி முடிச்சு அதுதான் வந்து பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர். ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும், 4 பேர் உள்ள வைக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 80s வந்து டொமஸ்டிக் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சம்பளம் வந்து 80s வந்து 1000 ரூபாய். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 30,000, 2000 வந்து சம்பளம் 30,000, ரெஃப்ரிஜிரேட்டர் 7000. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் இருக்கும். ஸோ ஐஸ் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டில் வாங்கி ஐஸ் வாட்டர் குடிக்கிறது. ஸோ அதனால இந்த பெட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாட்டில்னு சொல்லிட்டு கொண்டோம்னா நிறைய சூப்பர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 6 பாட்டில் 4 பாட்டில் வாங்கினா 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருந்தா அப்புறம் பசங்க வந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும். இந்த பெட் பாட்டில் ஆனால் கலராக இருக்குது, கழுவு பேசி, அதனால் வந்து சௌகரியமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி பாப்புலர். அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்கும் நிறைய வந்துச்சு. அந்த காலத்தில் இன்னொரு சாஃப்ட் ட்ரிங்க் கிடையாது. இப்போ தான் நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோகோகோலா, பெப்சி மாதிரி அதர் ட்ரிங்க்ஸ் வந்துச்சு. பட்டர் மில்க் முதல்கொண்டு எல்லாமே பாட்டில் வர ஆரம்பிச்சு. பட்டர் மில்க், இளநீர், பதநீர் எல்லாமே. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ட்ரிங்க் பாட்டில் பார்க்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா ரீசைக்கிள். அப்புறம் ஃபுட் பேக்கேஜிங், பீனட் பட்டர் ஜார், சாலட் ட்ரெஸ்ஸிங், அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா அரிக்காது. உணவில் அமிலம் இருக்கு இல்லையா, அந்த அமிலங்கள் வந்து இதை பாதிக்காத அதனால மெடிக்கல் பிக்கிள்ஸ் மெடிக்கல் டிவைசஸ், இம்ப்ளான்ட், உடம்புக்கு உள்ளே இருக்கிறது, அப்புறம் சர்ஜிக்கல் ப்ரஷ் எல்லாமே உள்ளே போகிறது தான். சர்ஜிக்கல் ப்ரஷ்ங்கிறது கசை சேர்ந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கும். அது இம்ப்ளான்ட் அப்படின்னா உள்ளே வைப்போ வெளியே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ். ஆட்டோமொபைல்லாம் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஆர்பி இருக்குது, ஃபைபர் பிளாஸ்டிக் யூஸ் பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ஃபைபர் அதுவாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து இன்சுலேட்டர், சப்ஸ்ட்ரேட்னா நமக்கு வந்து இந்த டயோடு